ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், நான் வந்து குற்றாலத்துல இருந்து பேசுறேன் மேடம். எங்க இருந்து? குற்றாலம். குற்றாலம். வாவ், தண்ணி நல்லா கொட்டுதா? கொட்டுது மேடம், சூப்பரா கொட்டுது. ஓகே. ஏன் வீணா போகுதுங்களா? மேடம், தண்ணி கொட்டி வீணா போகுதுங்களா? இல்ல டெய்லி கொட்டு தான் செய்யுது. ஓகே. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். ஓகே, அப்போ வீணா போகல. டெய்லி போட்டு மேடம். டெய்லி என்னதுங்க? டெய்லி தண்ணி வச்சிருவேன். ஓகே. நல்லா பாத்துறீங்களா? நல்லா பாக்குறேன் மேடம். ஓ, ஓகே மேடம், உங்க படங்களை பார்த்தே வளர்ந்துவேன். ஓஹோ, சூப்பர். அப்ப நல்லா பாத்துவீங்க, நோ டவுட். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்? என்னங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? வயசு 32 மேடம். 32. குழந்தைங்க இருக்காங்களா? 2 குழந்தைங்க இருக்கு மேடம். ஓ, சூப்பர். சொல்லுங்க, என்ன வேலை பாக்குறீங்க? நானா மேடம், கிளர்க்கா இருக்கேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிளர்க். ஓகே, சூப்பர். அப்புறம் இப்ப என்ன டவுட் உங்களுக்கு? டவுட் இல்லை மேடம், ஒன்றும் இல்லை. டெய்லி செக்ஸ் பண்ணும்போது ஹிந்தி ஸ்பீடா போக மாட்டேங்குது. ஓ, சீக்கிரம் வந்ததுங்களா? சீக்கிரம் வந்துடுது மேடம். ஓகே. எவ்வளோ நாளா இந்த பிரச்சனை? இப்போ 2-3 வருஷமா இருக்கு மேடம். ஓ, அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா டைம் எடுத்துக்கிட்டீங்களா? நல்லா இருக்கும். 20 வயசுல கல்யாணம் பண்ணேன். சரி. 2 குழந்தைகள் இருக்கு. ஓகே. நல்லா அப்போ டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ 2 வருஷமா என்னன்னு தெரியல. இப்பவும் டெய்லி பண்றீங்களா? பண்ணிடுறேன் மேடம் டெய்லி. இப்போ வீட்டுல கிடையாது, அதனால கான்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. நான் திருச்சியில இருக்கேன் மேடம். ஓ, நீங்க திருச்சியில இருக்கீங்க. சொந்த ஊர் குற்றாலம், திருச்சியில இருக்கனால இப்போ சுத்தமா வீட்டை விட்டுறதுனால மாஸ்டர்பேஷன் பண்ணிக்கிறேன். புரியல. இப்போ வீட்டுல விட்டு வந்ததுனால மேடம். ஓகே. மாஸ்டர்பேஷன் நானே வீட்டுல இது பண்ணிக்கிறேன். மாஸ்டர்பேஷன் பண்றீங்களா? மூட் அவுட் ஆனா மட்டும் கை வேற செய்தே. ஆமா. என்ன மேடம்? தப்பாச்சே. என்ன செய்ய மேடம், தப்புலாம் ஒண்ணும் கிடையாது. இது ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு தெரியல. எப்பமா சொல்றேன் மேடம். அதான் தப்பு தானே, அதனால தானே இப்ப சீக்கிரமா ஆயிடுது எல்லாம். அப்படிங்களா? நமக்கு தெரியாது. ஆனா நல்லா பண்ணும்போது நல்லா இருக்கு, ஆனா வந்துருது. கண்டிப்பா. எது பண்ணும்போது நல்லா இருக்கு? இல்ல, வீட்டுல ஒய்ஃப் கூட பண்ணும் பொழுது நல்லா இருக்கும். அப்புறம் எதுக்குங்க கையை யூஸ் பண்றீங்க? இல்ல மேடம், இல்லன்னா என்ன செஞ்சுதான் நான் இருக்கேன். ஓகே. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது பண்ணக்கூடாதுல்ல? நீங்க சொல்றது புரியுது மேடம், இல்லன்னு சொல்ல வரல. இல்ல, அவன் ஒரு மாசம் வீட்டுல விட்டு வந்துட்டேன். என்ன பண்றது? கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதுதான். எப்படி மேடம் கண்ட்ரோல் பண்ண? தவறான வழியில போயிடக்கூடாது அப்படிங்கிறதா இது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி பண்ணிக்கிறது. ஓஹோ, வாரத்துக்கு ஒரு தடவை பண்றீங்க. ஃபைன். இப்ப என்ன வேணும்? இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க? அதான் மேடம், இந்த ஒய்ஃப் பண்ணும்பொழுது இப்போ ஸ்பீடா ஸ்பீச் அடிக்க மாட்டேங்குது. தண்ணி ரொம்ப இதாகிறது, கட்டியா இருக்க மாட்டேங்குது. ஓகே. தண்ணி நீர்த்து போச்சுங்களா? சரி. ஆமா மேடம். ஓகே, நீங்க நம்ம டாக்டர்கிட்ட பேசுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. டெய்லி ப்ரோக்ராம் பாத்துக்கோங்க சார். உங்க ப்ரோக்ராம் டெய்லியும் ப்ரோக்ராம் பாக்குறீங்க? 11 மணி ஆச்சுனாலே ஐடிவியினுடைய அந்தரங்கத்தினுடைய தீவிர ரசிகன். ஐடிவியின் அந்தரங்கத்தின் தீவிர ரசிகன் நீங்கள்? ஆமா சார். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து சகிலா மேடம் வரதுனால பார்க்காம இருக்க முடியல. சகிலா மேடம் பார்க்காம இருக்க முடியலையா?
நான் தொடர்ந்து அவங்க வர்றதுனால பார்க்காம இருக்க முடியல. பார்க்கறதோட நிப்பாட்டிக்கணும். ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். அது எப்படி மேடம்? சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? அதான் சார், இந்த வீட்டில் ஒய்ஃப் கூட பண்ணும் பொழுதுமா சார் ஆ இஞ்சி பீச்சு அடிக்க மாட்டேங்குது. ஆ அதுக்கு என்ன சார் பண்ணுறது? அதாவது நீண்ட நேரம் தாம்பத்தியில் ஈடுபட முடியல. வருது, ரொம்ப வருது சார். என்ன அது ஸ்பேம்ஸ் வந்து ஸ்பீச் அடிக்க மாட்டேங்குது, ஸ்லோவாக வருது. புரியல. ஸ்பேம்ஸ் விருதுகள் இருக்குல்ல சார், விந்து அது வந்து உள்ள வச்சு ஒய்ஃப் கூட பண்ணும் பொழுது ஸ்பீடாக வர மாட்டேங்குன்றேன். உங்களுக்கு ஃப்ரீயாக வரமாட்டேங்குதா? ஆமா, ஸ்பீடா வர மாட்டேங்குது. ஸ்பீடா வர மாட்டேங்குது. ஆமா ஆமா, ஸ்பீடா வர மாட்டேங்குது. ஒரு குறை தான் உங்களுக்கு, வேற எதுவும் குறை இல்லை. ஆமா ஆமா, பதட்டமா இருக்கனால பேச முடியல. பதட்டமே படாதீங்க, டாக்டர் தானே பேசுறீங்க. சகிலா மேடம்டியா பேசுறீங்க? அவங்கள பார்க்க போறோம்ல, என்கிட்ட பேசுறது நல்லா தான் டாக்டர் பேசுறேன். என்கிட்ட பேசும்போது தான் வந்து கொஞ்சம் பதட்டப்படுறாரு. இல்ல மேடத்தை வந்து திரையில பார்த்தது, இப்ப அவங்கள்ட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. வாழ்த்துக்கள் அதுக்கு. மேடம்கிட்ட திரையில பார்த்தது, திரையில பார்த்து இப்ப டிவியில பேசுறது சந்தோஷமா இருக்குன்றீங்க சார்? அதான் சொல்றேன். திரையில பார்த்து இப்ப டிவியில பாருங்க, சந்தோஷமா இருக்கீங்க. சந்தோஷமா இல்ல, பேசுறது ஒரு பெரிய கிஃப்ட் தானேன்றேன். கிஃப்ட் தான். சகிலா மேடம் பேசுறதே கிஃப்ட் தானே சார். உங்களுக்கு வந்து விந்து வந்து பாய்ச்சல் வந்து தெரியணுன்றீங்க, நல்லா போர்ஸா வரணுன்றீங்க. அதான் இந்த தேத்தான் கொட்டை இருக்குல்ல, தேத்தான் கொட்டை. ஆமா ஆமா, அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா அந்த தேத்தான் கொட்டை கிடைக்கும். தேத்தான் கொட்டையா சார்? ஆமா, தேத்தான் கொட்டையை வாங்கிட்டு வந்து பொடி பண்ணி காலையில ஒரு ஸ்பூன், நைட்ல ஒரு ஸ்பூன் பவுடர் பாலில் போட்டு அது கூட 2 பாதாம் பருப்பை போட்டு அடிச்சு சாப்பிடுங்க. நல்லா விந்து வெளியே வருதுன்னு தெரியும், நல்லா கெட்டியா வரும், நல்லா போர்ஸாகவும் இருக்கும். சரி சார். ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி. தொடர்ந்து நல்லா நிகழ்ச்சி பண்ணுங்க. புரியல. இல்ல, நிகழ்ச்சி நல்லா தொடர்ந்து நல்லா பண்றீங்க, சந்தோஷம். குறிப்பா பொது மேடைகள் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வருதுங்கிறது பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்க சார். மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியா ஐடிவி. கண்டிப்பா ஐடிவி என்பது மக்களுக்கு, அதுவும் ஆண்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் அந்த ஐடிவியின் அந்தரங்கம். ஐடிவி மீண்டும் சிறப்பாக வந்து வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். புரியல. நல்ல ப்ரோக்ராம் ஐடிவி மீண்டும் சிறப்பா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே ஓகே, நன்றி 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 நன்றி, ரொம்ப நன்றி டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக அமைச்சு கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி மேடம். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான நிகழ்ச்சியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் வசந்தமதி. வசந்தமாரி, எப்படி இருக்கீங்க? வசந்தமதி மேம். வசந்தமதி, ஓகே. மதி சொல்லுங்க. நான் என் ஹஸ்பண்ட்காக கேட்கணுங்க மேம். தாராளமா கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமதி. இல்லைங்க மேம், மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 2 months ஆகுது. சரிங்க, என்ன வயசு ஆகுது?